10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். 32 மற்றும் 60இன் மீ பெரு பொது வகுத்தி டி என்க. டி = 32x + 60y எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க. அதாவது 32 60 இந்த ரெண்டு நம்பரோட மீப்பெரு பொது வகுத்தியை டின்னு சொல்கிறாங்க. டியை டி = 32x + 60y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? எக்ஸ் மற்றும் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு 32 மற்றும் 60இன் மீப்போவா காண. இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். a = 60, b = 32. யூக்ளிட்டின் வகுத்தல் விதி a = bq + r. ab மதிப்புகளை பிரதியிட்டோம்னா 60 = 32. இதை வகுத்து மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவாப்பா? 60 32ஆல் வகுத்திங்கன்னா ஒரு 32 32, மிச்சம் 28. r is not equal to 0ன்னு வந்திருக்கு. சரியா? r 28. சரியாப்பா? இப்போ இதை எப்படி எழுதுவீங்கன்னா 60 = 32 × ஈவு1 ப்ளஸ் மீதி 28. r is not equal to 0. மீப்போவா கண்டுபிடிக்கிறப்ப r 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? இப்போது வகுத்தியை வகுபடி என்ன மாற்றணும், மீதியை வகுத்தியாக மாற்றணும். சரியாப்பா? இப்போ 32 28ஆல் வகுத்தோம்னா ஒரு 28 28, மிச்சம் 4. இதை எப்படி எழுதணும்னா 32 = 28 × ஈவு1 ப்ளஸ் மீதி 4. சரியா? r is not equal to 0. அப்போ கணக்கை கண்டினியூ பண்ணணும். சரியாப்பா? வகுத்தியை வகுபடி என்ன மாற்றிட்டு மீதியை வகுத்தியாக மாற்றணும். 4 28. சரியாப்பா? மிச்சம் 0. இதை எப்படி எழுதணும்னா 28 = 4 × ஈவு7 ப்ளஸ் மீதி 0. r is equal to 0ன்னு வந்துருச்சு. அப்போ கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? r is equal to 0ன்னு வர்ற வகுத்தி தான் மீப்பெரு பொது வகுத்தி. சரியாப்பா? அப்போ 32 மற்றும் 60இன் மீப்போவா d = 4. d = 4. ஓகேவாப்பா? நமக்கு கணக்கில் d = 32x + 60yன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ டியோட மதிப்பு தெரியும். 4 = 32x + 60y. சரியாப்பா? 60 = 32 × 1 + 28 r is not equal to 0வை சமன்பாடு 1ன்னும், 32 = 28 × 1 + 4 r is not equal to 0வை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போது சமன்பாடு 2ல் 32 இருக்குது, சமன்பாடு 1ல் 60 இருக்குது. சமன்பாடு 2ல் 4 இருக்கா? 28 × 1 28. இந்த சைடு ப்ளஸ் 28 இருக்கிறத அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 28ன்னு மாறிடும். சரியா? அப்போ 4 = 32 - 28. இதை இங்கே எழுதிக்கணும். சரியாப்பா? சமன்பாடு 2லேருந்து 4 = 32 - 28. நமக்கு 28 தேவையில்லை. சரியா? 60 தான் தேவை. அப்போ என்ன செய்யணும்னா சமன்பாடு 1க்கு போகணும். 32 × 1 32. சரியாப்பா? ப்ளஸ் 32 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 32ன்னு மாறிடும். 28 = 60 - 32ன்னு இருக்கும். சரியாப்பா? இங்கே 28 இருக்கிற இடத்துல பிரதியிடணும். 28 = 60 - 32 சமன்பாடு 1லேருந்து கிடச்சிருக்கு. 32 மைனஸை ப்ராக்கெட்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு பெருக்கணும். சரியா? -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 32. சரியாப்பா? 32 - 60 ப்ளஸ் 32. இப்போ 32 2 தடவை இருக்குது. சரியா? 32 × 2 ப்ளஸ் போட்டுறணும். போட்டுட்டு 60 × -1. சரியா? -1 60ஆல் பெருக்கணும்னா -60 கிடைக்கும். சரியாப்பா? இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 4 = 32 × 2 ப்ளஸ் 60 × -1. நமக்கு கொடுத்துருக்கிற சமன்பாடு d = 32 × x ப்ளஸ் 60 × y. சரியா? d 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸோட மதிப்பு 2ஆகவும் ஒய்யோட மதிப்பு -1ஆகவும் இருக்கும். சரியாப்பா?
எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு -1 கணக்கில் கேட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.